அப்போ சொல்வது இல்லையா, இந்த ஞான பெருமை எங்கே இருந்தாங்கன்னா தீர்த்தத்துக்குள்ள மொழி அவர் அகமரன்னு ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்தார். பேசிட்டு பார்த்தா குழந்தை அவருக்கு விஞ்ஞான சம்பந்தர் தான் பிரயோகிச்சிருக்காங்கன்னு நம்ம யூகிக்க முடியுது. பாவம் பிடித்த பிறகு சிவஞான சம்பந்தர் ஆகிட்டார். அது முந்தி திருஞான சம்பந்தர் என்று நினைக்க இடம் உண்டு. இந்த வாய் ஓரத்தில் இந்த பார்வை அடையாளம் அப்பாவுக்கு கவலை, என்னப்பா யாருக்கு அடம் கொடுத்து விஷம் கொடுத்துருப்பாங்கன்னு அச்சம். தான் கை எப்படி ஓச்சம் ஒரு பிறப்பு வச்சு இவரு கீழே இருக்கிறார். இந்த குழந்தை இப்போ கேட்பாருன்னு காத்துட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள போன ஞானம் ததுப்பி வழியுது. இங்கதான் சம்பந்தருடைய கருணையை நினைக்கணும். பொதுவாக வீடுகளில் இந்த பாட்டிமார்கள் இருப்பாங்க, என்ன செய்வாங்க, பால் வாங்கியிருப்பாங்க நிறைய. அது வீணா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனையும் பால் திரட்டி அல்லது திரட்டி பார்த்து செஞ்சு ஒரு வாரத்துக்கு வரப்படி சாப்பிட வைப்பாங்க. பேர குழந்தைகளே பேச்சு குழந்தைகளே அதை தான் சம்பந்தம் செஞ்சு தனக்கு கொடுத்த ஞானப்பாலை அப்படியே கொடுத்த நம்ம காலம் போயிடும். நம்ம அவர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு, நம்ம வாழ்ந்த காலம் 21ஆம் நூற்றாண்டு, 1500 வருஷம் ஓடி போச்சு. அதை எப்படி வச்சுக்க முடியும்? பாலை பார்த்த பதிகமாக மாற்றிக்கிட்டார். பாலை திரட்டி பாலை அந்த பாட்டி பண்ண மாதிரி இவர் பாலை தானம் பதிகமாக மாற்றிக்கிட்டார் நம்ம சாப்பிட்டோம்.